ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தான் நான் மாங்காய் துண்டெல்லாம் அளந்துக்கு போகிறேங்க. டப்பா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கொட்டை இது இருக்கிற அந்த போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, தோல் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டப்பாவில் எத்தனை டப்பா இருக்குன்னு நம்ம அளந்துக்கலாங்க. 2 இதோட 8 டப்பா இருக்குதுங்க. இது 8 டப்பா துண்டு மாங்காங்க. இது வந்து சின்ன ரசாலுங்க. எங்கள் ஊரில் இருக்கிறது அதிகமாக சின்ன ரசாலு பெரிய ரசால் தான் கிடைக்கும். சின்ன ரசால் தான் ஊறுகாய் போடுவாங்க. இந்த டப்பாவில் தான் நம்ம துண்டு அளந்தோங்க. இதே டப்பாவில் ஒரு 1/4 கம்மியாக காரம் எடுத்துருக்கிறேன். இது வந்து 4 டப்பாங்க. 4 டப்பா துண்டுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம். இப்போ இது இன்னொரு டப்பா காரம் போட்டுக்கலாங்க. இது கடுகு தூளுங்க. இது வெயில் வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, கச்சா பச்சான்னு அரைச்சி வச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ 3/4 டப்பா எடுத்துருக்கிறேன். இந்த 3/4 டப்பா வந்து நம்ம 4 கணக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு 4 படிக்கு இது, இன்னொன்று பாதி போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொன்று 4 படி டப்பாக்கு இது போட்டுக்கலாங்க. அடுத்து வெந்தயங்க. வெந்தயம் 1/4 எடுத்துருக்குறேங்க. பொடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த தூள் இதில் சேர்த்துக்கலாம். கல்லுப்புங்க, வெயில வச்சு தூள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கல்லுப்பு போட்டுக்கலாம். பாதி டப்பா எடுத்துருக்கிறேன் நான். இன்னொரு பாதி டப்பா உப்பும் கலந்துக்கலாங்க. இதில் குண்டா பத்தில் நான் மாற்றிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அளவுக்கு போதும். நான் வந்து நடக்கலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது செக்கில் ஆட்டின எண்ணெய். இது 2 லிட்டரு. குண்டால எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 கிலோ பூண்டுங்க. வேணுமே நீங்கள் தோல் உளிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் பூண்டு இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் டிப் பண்ணி நாம் எல்லா மசாலாலாம் கலந்தோம் பார்த்தீங்களாங்க, இதில் போட்டு முக்கி எடுக்க போகிறோங்க. இப்போ போட்டுருணுங்க. அப்போ தான் துண்டிக்கு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இதில் பிடிக்கும். நம்மளுக்கு நடக்கல எண்ணெய் தான் ஆவக்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காய் மொத்தம் கலக்கியாச்சுங்க. நம்ம எடுத்ததில் இன்னும் இவ்வளோ இருக்குதுங்க அந்த தூள். இது கூட நம்ம இதிலேயே போட்டுடலாம் பாருங்க. இப்போ நம்ம எடுத்த எண்ணெயில் இந்த எண்ணெய் மிச்சமாக இருக்குது. இது மேலேயே ஊற்றிடலாம். இது நம்ம 3 நாள் கழிச்சு எடுக்கணுங்க. கண்டிப்பாக 3ஆவது நாள் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி உப்பு காரம் இருக்கான்னு கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். உப்பு பத்தாத்தி உப்பு போட்டுக்கலாம், காரம் பத்தாட்டியும் போட்டுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அது இந்த கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 3 நாள் கழிச்சு ஆவக்காய் ஊறுகாய் இப்படி தாங்க இருக்குது. நம்ம எண்ணெய் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குது. இப்போ இதில் வந்து காரம் உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்குதா இல்லையா நம்ம பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா இப்போ நம்ம கலந்துக்கலாம். கிரேவியில் கரெக்டாக இருக்குதுங்க. ஆவக்காயில் எண்ணெய் அதிகமாக இருக்கணுங்க. எண்ணெய் தான் பத்தில், இதில் கலக்க முடியாது. இது நம்ம இன்னொரு குண்டால மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பத்தில். கொஞ்சம் லைட்டாக உப்பு பிடிக்குங்க. நான் கல்லுப்பு வெயில வச்சு தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம். இதில் கல்லுப்புங்க தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவுக்கு போதும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு வாய் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சோண்டு சாப்பாடில் பிணைஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்க உப்பு பத்துச்சா இல்லையான்னு. எண்ணெய் இன்னும் பிடிக்குங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆவக்காய் மொத்தம் இந்த பக்கெட்டில் பிடிச்சிச்சுங்க. எண்ணெய் 1 இன்ச் அளவுக்கு எண்ணெய் மேலால் இருக்கணுங்க. அப்போதான் ஊறுகாய் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். ஆந்திரா ஸ்டைல் ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா சின்னதில் சட்னி அரைக்கிறப்ப கல்லில் அரைக்கிறப்ப இப்படிதான் கடைசியாக சாப்பாடு போட்டு பிணைஞ்சு கொடுப்பாங்க. அதே நினப்பு தான் வருது. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.